அன்பான பிக்ஷன் நேயர்களே, நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026க்கான சிம்ம ராசிக்கான பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த ஒரு சீரியஸாக போட்டுட்ருக்கோம். அதில் ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இதில் பிறந்த ராசி லக்னக்காரர்களுக்கு பலன்களை ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பற்றின வீடியோ ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்கான சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், ஏன்னா இப்போது சிம்ம ராசியில் சில பேர் பிறந்திருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல், சிம்ம ராசியில் பிறந்துட்டு வேறு லக்னத்திலே பிறந்திருப்பாங்களே, அதாவது சந்திரன் சிம்மத்தில் இருக்கும், லக்னம் மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மேஷ லக்னம் சிம்ம ராசியாக இருக்கும், இல்லை துலாம் லக்னம் சிம்ம ராசியாக இருக்கும், இல்லை கடக லக்னம் சிம்ம ராசியாக இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷனில் எந்த லக்னத்தில் பிறந்து சிம்ம ராசியில் பிறந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் அப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த சிம்மத்துக்கு மட்டும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிம்மம் இப்போ வர்ற மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அஷ்டம சனியை சந்திக்க போகிறாங்க சிம்ம ராசிக்காரங்க. அதுவும் குறிப்பாக 2.5 வருஷம். சரிங்களா? அஷ்டம சனினாலே எல்லாரும் படாத பாடுபட்டிருப்பாங்க. இன்னும் மிதுன ராசிக்காரங்க, அதாவது இதுக்கு முன்னாடி கடகராசி, இப்போ மார்ச் 6 வரையும் கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. இந்த 2.5 வருஷமாக அவங்க படாத கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் அதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அஷ்டம சனி என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மிதுன ராசி கடகராசிக்காரங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேட்டாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தசாபுக்தி நல்லா இருந்தாலும் மனசளவில் சில பேருக்கு கஷ்டங்கள், ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் வரும். அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கான டைம் வர்ற டைமில் நான் சொல்கிற ஒரு சில பரிகாரம், நான் சொல்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்தாலே சனி பெயர்ச்சி அஷ்டம சனி உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் நம்மளுக்கு இந்த கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் செயலால் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னால் மனசு கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவாக சொன்னால் அதை அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, எப்பயுமே நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா, நல்லது பண்ணுறவனை கூட இருக்கிறதோட நம்ம தப்பு பண்ணுறத சொல்கிறான்ல, அவன் தான் நம்ம கூட இருக்கணும் எப்பயுமே. அப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். அதுபோல் உங்களுக்கு வர்ற நெகட்டிவான விஷயம், எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா, அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற போகிற இன்னல்கள் வராமல் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. கூடவே நான் எதுக்கு இந்த குறிப்பிட்ட லக்னத்தையும், சில லக்னத்தில் பிறந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான பலனும் ஒரு சில பேர் சொல்ல போகிறேன்னா, அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்காது சிம்மராசி சார்ந்தவங்களுக்கு. அதுக்காக தான். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், சிம்மராசினாலேயே கஷ்டமானு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நிறைய பேர் 2.5 வருஷம் எந்த வேலையும் செய்யாமன்ட்டு லைஃப்பில் முன்னேறாமல் போயிடுவாங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இன்னும் நான் லக்னம் ராசி மட்டும் தான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது, கூட லக்னம் இருக்குது. இவங்கெல்லாம் ஏரிய நட்சத்திரம் என்னன்னு அனலைஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பலன் தர முடியும். தசா புக்தி, தசாநாதன் 50%, ஒரு 100% உங்கள் லைஃப்னா தசா என்ன தசா நடக்குது, தசா நல்லா இருந்துச்சுன்னா 50%, புக்திக்கு 30 மார்க்கு, கோச்சாரம் இப்போ இந்த அஷ்டம சனி 7.5 சனிலாம் சொல்கிறோம்ல, இதுக்கு 20% தான் அந்த பேர்ச்சிக் பலன்லாம். அப்போது உங்களோட லைஃப்பில் முக்கியமான பாதி தசா, 30% புக்தி, 20% கோச்சாரம், இப்படி எடுத்துக்கோங்க. அப்படி தசா புக்தி கோச்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்கள் ஜாதகம், அதுபடி தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பலன் வரும். அப்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட உங்கள் பக்கத்துலேயே இருக்கவங்ககிட்ட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் வேறு தூரத்தில் ஊரில் இருக்கீங்க பண்ண முடியலாம், இந்த கீழே காண்டாக்டில் இருக்க அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்லாட் அப்பாயின்மெண்ட் அந்த டைம் கொடுப்பேன். அந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு 1/2 hour டைம் தருவேன். அந்த டைமில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே நாமினலாக சார்ஜுக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதே போல் நான் லாஸ்ட் டைம் இந்த கடகராசி வீடியோ, மிதுன ராசி வீடியோலாம் கமெண்ட் நிறைய வந்துச்சு. இந்த கமெண்ட்டில் கடகராசிக்கு ஆகா ஓஹோன்னு நான் சொன்னேன், உண்மையை தான் சொன்னேன்.
ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிறைய பேர் போட்டாங்க நல்லா உருட்டுன்றாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து இதுவரைப்பட்ட கஷ்டத்துடைய அறியாமையால் வந்து அவங்க வந்து இது பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஜாதகம்னா என்னன்னு தெரியாது, வெறும் ராசி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அவங்களோட அறியாமையை வந்து நம்ம வந்து தப்பாக நான் எடுத்துக்கல. அதை அவங்க என்னென்னா வந்துட்டு டீப்பாக வந்து நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தான் உண்மையான பலனே நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும், உணரணும். சரிங்களா? அப்படி உணர்ந்துட்டாங்கன்னா நம்ம இது வந்து ஒரு கைடன்ஸ் தான். உங்களுக்கு இப்படி பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகலாம் அப்படின்றது. ஜோதிடம்ன்றது ஒரு கைடன்ஸ், அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ், டிவோஷனல் கைடன்ஸ். எந்த கடவுளை கும்பிடணும், எந்த டைமில் கும்பிடணும், அதனால் யார் யார்கிட்ட தப்பிக்கலாம், இதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரப்போகுது. அதாவது இப்போது கடந்த 2.5 வருஷமாக வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். இப்போ வந்து டெம்பரரியாக வந்து அதிசாரத்தில் போயிருக்காரு, அதில் வந்துடுவார். ஸோ மார்ச் 5ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் கும்ப வீட்டில் இருந்துட்டு மீன வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் அன்னைக்கு தான் ஐதீகப்படி அபிஷேகம் பண்ணி இடப்பெயர்தை உணர்த்த போகிறாங்க. போன வருஷமே திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறும் தான் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. பட் கோயிலில் பண்ணாதான் அது பெயர்ச்சி, இடம்பெயர்றது. அப்போ தான் சனி பகவான் முறையாக மீனத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் தான் அந்த பலன்கள் வரும். சரிங்களா? இதுவரை சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இன்கேஸ் நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிற மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் மார்ச் மாதத்துலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் சிம்மராசிக்கு. சிம்மராசி மட்டும் இல்லை, நம்மளோட லக்னம் பார்க்கணும், நம்ம ஜாதக கட்டெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. சரியா? இப்போது மீன வீட்டுக்கு அப்படி சனி பகவான் போகிறதுனால என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு நான் ஃபஸ்ட்டு பலன் சிம்ம ராசிக்கு மட்டும் பலன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்ல போனால் குறிப்பாக வந்துட்டு இந்த லக்னம் சிம்மராசி, இந்த லக்னம் சிம்மராசி, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எந்த மாதிரி எவ்வளோ % மார்க் கிடைக்கும், எவ்வளோ வரையும் நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்றதையும் நான் சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? சரி, இப்போது மீன ராசிக்கு வர மார்ச் 6ஆம் தேதி அஷ்டமசானியாக போயிட்டு அமர போகிறாருன்னு நான் சொன்னேன். அங்கே இருந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வையாக சனி வந்து மீன வீட்டில் 3ஆம் பார்வை இருந்துக்கிட்டு 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமசானி 8ஆம் வீட்டில் இருந்தாலே அவர் இருக்கிற வீட்டுக்கும் பிரச்சனைகள், அதாவது வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அதை கொடுக்க பார்ப்பாரு. ஸோ மனைவி கணவன், மனைவியாக இருந்தால் கணவன்ட்டையும், கணவனாக இருந்தால் மனைவிட்டையும், ஆணாக இருந்தால் பெண்ணிட்டு, பெண்ணாக இருந்தால் ஆணுட்டையும் இவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2.5 வருஷம் பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கவங்க ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டே இருங்க ரிப்பீட்டடாக. அடுத்தது 10ஆம் ஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அஷ்டம ஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா ஒரு நல்லது பண்ண மாட்டார், கெடுதல் ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ரிஷப ராசியை வந்து பார்க்குறாரு. அதாவது 10ஆம் பார்வையாக உங்கள் வீட்டு 3ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டை ரிஷப ராசியை பார்க்குறார். அப்படி பார்க்குறப்ப தொழில் ஸ்தானத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மாமியார், உங்களுடைய மாமியார் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்துலையும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதை சனி பகவான் பார்க்குறாரு. அவங்கக்கிட்ட நேர்மையாக இருக்கணும், தொழிலில் நேர்மையாக இருக்கணும், தொழில் செய்கிற இடத்துல தொழிலில் நேர்மையாக இருக்கணும். உங்கள் மாமியார்கிட்ட லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது, அவங்ககிட்ட வார்த்தை பேசி சண்டை பிரச்சனைகள் வரக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார்கிட்ட கவனமாக இருக்கணும், தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் அவர் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், இந்த 3ஐயும் வந்து ரொம்ப 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 கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வார்த்தை விடவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு வார்த்தை விடக்கூடாது. குறிப்பாக வந்து நம்மளுக்கு கீழே இருக்காங்கல்ல, நம்மளுக்கு ஏஜில் கம்மியாக இருக்கவங்க, கம்யூனிட்டி கீழே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட வந்து நம்ம அதாவது எப்படி சொல்கிறேன்னா வந்து நம்மளுடைய வந்து வசதியில் கம்மியாக இருக்கவங்க, நம்மளோட வயதில் கம்மியாக இருக்கவங்கள யாரையுமே வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவங்கள ஏதோ அசிங்கமாக ஒரு சின்ன வார்த்தை விட்டாலும் அதில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் வெளியில். 2வது குடும்பத்தில் வாயை திறக்கவே கூடாது. 2.5 வருஷம் அமைதியாக தான் இருக்கணும்.
அம்மா, அப்பா, மேரேஜ் ஆச்சுன்னா ஒய்ஃபு, குழந்தைகள், இவங்க கிட்ட எல்லார்ட்டையுமே கவனமாக இருக்கணும். இல்லைன்னா குடும்பத்தில் பெரிய விரிசல் வரும். ஏன்னா சனி பகவான் நேராக 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்குறாரு. அது நேராக 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கறதுனால மிகுந்த கவனம் வேணும் இந்த விஷயத்தில். தனஸ்தானம், பணம் வர்ற வழி இருக்குல்ல, நேர்மையான வழியில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற பணம் ஒன்று கூட ஒட்டாது, நிலைக்காது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், நெகட்டிவாக நினச்சிக்காதீங்க. நான் அலர்ட் கொடுக்குறேன், வார்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு விஷயமா ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இல்லைனா 2.5 வருஷம் கழிச்சு எப்போ சார் அஷ்டம சனி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்புவீங்க. இப்போ கடகராசி எப்படி புலம்பு கமெண்ட்ஸில் பாருங்கள். கடகராசி உங்களுக்கு புரியணும்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது வரையும் மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசின்னு போட்டேன். எந்த ராசிக்காரங்க ரொம்ப புலம்புறாங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள். கடகராசியில் கமெண்ட்டை பாருங்கள் ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோ படாத பாடுபட்டிருக்காங்க இந்த அஷ்டம சனியில். அந்த மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு சிம்மராசிக்காரங்களும் புலம்புவாங்க. அந்த மாதிரி புலம்பாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த கன்சல்டன்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2.5 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க. இப்பயே உணர்ந்துட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் எந்தெந்த விஷயத்துக்கு கவனமாக எழுதி பேப்பரில் நீங்கள் தூங்கிட்டு கண்ணை முடிக்கிறப்ப இதை பார்க்குற மாதிரி எப்பயுமே உங்கள் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, செய்யக்கூடாது இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. அது டோன்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் கழிச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருமையாக சொல்வீங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது, ஓகேங்களா? அடுத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதே போல உங்கள் குழந்தைகள் விஷயம், இந்த விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடுறப்ப தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் தடைகள் ஏற்படும், சரிங்களா? அதனால் நீங்கள் நான் சொன்னல ஏன் அஷ்டம சனி இவ்வளோ பாதிப்பு கொடுக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்குறாருல்ல சனி பகவான். அப்படி பார்க்குறப்ப, அதுவும் அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டு பார்க்குறப்ப உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடும். அப்போ கெடும்னா என்னன்னா, அதில் நல்லது நடக்காமல் தடை செஞ்சுட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்தவில்லை, உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக. உங்களுக்கு எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தவறு செய்வாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்தால் அவங்க திருந்துவார்கள், நல்வழிப்படுத்துவார்கள், நேர்மை நீதியை கடைபிடிப்பாங்க, ஓகேங்களா? ரைட் பாத்தில் அவங்க டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அந்த நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில பனிஷ்மெண்ட். ஒருத்தவங்களுக்கு ஃபினான்ஷியலாக டவுன் பண்ணாதான் அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் இப்போ உணர்வீங்க, கடகராசிக்காரங்களாம் உணர்றாங்க. என்ன உணர்றாங்கன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதாவது நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனைகள் கொடுத்தால் நீங்கள் அதுக்கு உணர மாட்டீங்க. பண்ணாத தப்புக்கு தண்டனை கிடைத்தால் தான் நாம் என்ன தப்பு பண்ணோன்னு யோசிப்பீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு திருடிட்டான், ஒருத்தன் திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருடினத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். திருடின அதனால் தண்டிச்சாங்க, என்ன தண்டனை இவ்வளோ தான் கொடுப்பாங்க, அடுத்த வாட்டி திருடுவோம், அதை பண்ணுவாங்க. ஆனால் திருடாத ஒரு விஷயத்துக்கு ஒரு பழிச்சொல் வருதுன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம், போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்குமா, இப்போ யோசிக்கிறாங்க கடகராசிக்காரங்களாம். அந்த மாதிரி யோசிக்க வைப்பார் சனி பகவான். அப்போதான் உண்மையான தப்புக்கள் நடக்காம தடுக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கான தான் சனி பகவான் நல்வழிப்படுத்தத்தான் உங்களை சோதிக்கும் காலம் தான் இந்த 2.5 வருடம். ஸோ நீங்கள் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர்கள் மூலமா வர்ற பிரச்சனைகளை பக்குவமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. அகங்காரம் கூடாது. குறிப்பாக இந்த 2.5 வருஷம் நமக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் நினைச்சாலே போதும். யார்ட்டும் சொல்ல வேணாம், மனசால நீங்கள் நினைச்சாலே போதும். நம்மளை மீறி நம்மளுடைய ஜாதக இயல்புப்படி வந்துடும். அது வந்தாலும் கடவுளை எப்போ முறைப்படி வேணாம் அப்படின்னு நினைச்சோம். நீங்கள் பண்ண மாட்டேன், அது மாதிரி தெரியாமல் மனசில் நினச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு கடவுளை நீங்கள் நினைச்சாலே போதும், உங்களுக்கு பாதிப்புலேருந்து குறையலாம். இந்த பாதிப்புலேருந்து குறையறதுக்கான ஒரு சின்ன பரிகாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த லக்னம் நல்ல யார் இருக்கிற நல்லா இருக்கும், எந்த லக்னத்துக்கு சிம்மராசிக்கு நல்லா இருக்கும் போது நான் சொல்கிறேன். ஸோ பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுதான் ஒரே பரிகாரம் சனிக்கிழமை, சனி பகவானுக்கு.
நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, சனிக்கிழமை காலையில் குறிப்பாக 6 to 7 ரொம்ப நல்லது படைக்கிறது. அதுக்கு முடியலன்னா ஏன்னா சனிக்கிழமை காலையில் 6 to 7 வந்து சனி ஓரை, அந்த டைமில் படைக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் 6 மணிக்கு 6 to 7 சனி பகவான் வீட்டில் இருக்க மாட்டார், நீங்கள் யாரும் வீட்டில் வைக்க மாட்டீங்க. சனி பகவான் மனசு நினச்சிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஓகேங்களா? நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சாதம் வடித்து அந்த சாதத்தை எள் பொடி இல்லை எள்ளா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நைவேத்தியமாக இலையில் பரிமாறிட்டு சனி பகவானை மனசார வேண்டி பூஜையில் படைச்சிட்டு அந்த சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு வைங்க. 6 to 7 இது நடக்கணும் காக்காவுக்கு வைக்கிறது. சரிங்களா? நீங்கள் 6:45 கூட வச்சிடலாம், 6:55 கூட காக்காவுக்கு வச்சிடணும். ஆனால் அந்த டைமில் பூஜை 6 to 7 விளக்கு எரியணும், வீட்டில் ஏறணும். ஓகேங்களா? விளக்கு ஏற்றிடுங்க. விளக்கு ஏற்றிட்டு அந்த 1 hour விளக்கு எரியணும் சனிக்கிழமை காலையில் 6 to 7 பண்ணிவிட்டு அந்த நைவேத்தியத்தை நீங்களும் சிறிது சாப்பிட்ணும், உள்ளே எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க டைம் ஆகிடுச்சுன்னா எடுத்து பாக்ஸில் வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்சாவோ கொஞ்சம் சாப்பிடுவோம், சும்மா பிரசாதம் ஒரு டேஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? வெரைட்டி ரைஸ் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஓகேங்களா? இது மாதிரி சாப்பிட்டு வந்தாலே காக்காவுக்கு சாதம் வச்சு காக்கா சாப்பிட்ணும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். இது பண்ணால் உங்கள் பிரச்சனைகள் ஃபுல்லாக மூடி நிற்கலனாலும் கொஞ்சமாக குறையும், 50% கண்டிப்பாக குறையும். இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த 2.5 வருஷம் கடைபிடிங்க. உங்களால் பண்ண முடியல, நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, வேலை பிஸியாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒய்ஃபு இல்லை பேரண்ட்ஸு யாராச்சும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரவங்க தப்பிக்கலாம். குறிப்பாக சிம்ம லக்னக்காரங்களுக்கு தான் நான் சொன்ன 100% எஃபெக்ட் வரும். ஓகேங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு 50% 60% பலன் இருக்கும். நான் சொல்கிறதே கோச்சாரமே வந்து உங்கள் ஜாதகப்படி 20% தான் பலன், மீதி 80% தசாபுக்தி தான். தசாபுக்தி நல்லா இருந்தால் இந்த பலன்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். தசாபுக்தியும் வீக்காக இருந்து இதுவும் வீக்காக இருந்துச்சுன்னா 100% நான் சொல்கிற மாதிரி நடக்கும். அதுவும் சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னா 100% அப்படியே நடக்கும். சரி, இப்போ சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஏன்னா மோஸ்ட்லி ராசி தான் எல்லாம் பார்க்குறீங்க. அப்படியே சிம்ம ராசியாக இருந்துட்டு வேற எந்தெந்த லக்னம் இருந்தால் நல்லாயிருக்கும், இதுதான் நான் சொல்கிறேன்னு ஆரம்பத்திலே சொன்னேன், இதுதான் இப்போ சொல்ல போகிறேன். வேற லக்னம் எந்தெந்த லக்னத்தில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா, ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்து சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்லது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னோட கீழே அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் வேணும், அதெல்லாம் நீங்கள் வந்து அட்வைஸ் சும்மா ஜஸ்ட் சின்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து ஜெனரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன், ஈஸியாக நான் அப்ரோச் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.